நெக்ஸ்ட் 18th சம் பாருங்க. ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் எக்ஸ் இஃப் 2x plus this matrix is equal to this matrix. ஸோ இதை கொடுத்துட்டு எக்ஸோட டேட்டா என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. வாங்க இப்போ நம்ம செய்யலாம் சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அது போக வீடியோ புரிகிற மாதிரி ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, 2x + 1357 5795 இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட டேட்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸுன்றது ஒரு மேட்ரிக்ஸ் தான், ஓகேங்களா, வேறு ஒன்றுமே இல்லை, வேல்யூ கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2xை மட்டும் வச்சுக்கிறேன். 5795 இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே அந்த சைடு போகும்போது என்னவா மாறும்? மைனஸ், ஓகேங்களா, ப்ளஸில் இருந்தால் மைனஸ் 1357, ஓகேங்களா. ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணலாமா? 5 - 1 என்ன வரும்? 4. 7 - 3 4. 9 - 5 4. 5 - 7 -2, ஓகேங்களா. ஸோ இது லாஸ்ட் நம்பர் பாருங்கள், 5 - 7 5 - 7. பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனை அதை எழுதுவோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் -2. ஸோ 2x = 4, 4, 4, 2. அப்போ x = 4/2 4/2 4/2 -2/2, ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த 2 அந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். முன்னாடி நம்ம 1/2 போட்டு அடுத்த ஸ்டெப் இது எழுதினாலும் சரி, இல்லை இந்த 2வை டைரெக்டாக எல்லா நம்பருக்கும் டிவைட் பண்ணாலும் சரி தான், ஓகேங்களா. ஸோ இப்போ இதை கட் பண்ணுங்க. கட் பண்ணால் 2 2 2 இதை கட் பண்ணால் மைனஸ். ஸோ அப்போ எக்ஸுன்ற மேட்ரிக்ஸ்க்கான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2, 2, 2, -1, ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பாருங்கள், நம்மளுக்கு இருக்கக்கூடிய 18 சம் 2, 2, 2, -. ஸோ ஆன்சர் பி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம 19 சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி கால்குலேட்டட் ஃப்ரம் த கிவன் மேட்ரிக்ஸ். ஸோ ஏபின்ற 2 மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண முடியும், எதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஏ மேட்ரிக்ஸுக்கு நம்ம வந்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 ரோஸ், காலம் 1 காலம் 2 2 காலம்ஸ். பி மேட்ரிக்ஸுக்கு 1 2 3 3 ரோஸ் 1 2 3 3 காலம்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3x2, பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3x3. ஸோ டைரெக்டாக நான் ஃபஸ்ட்டு ஏபி எடுக்கிறேன். ஸோ ஏபி எடுக்கும்போது எனக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு ஏபி எடுக்கிறேன் அப்படின்னா உள்ளார இருக்கக்கூடிய இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் என்னால் மல்டிபிள் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அப்போ ஏபி அப்படின்றப்ப ஈக்குவலாக இல்லை, அப்போ ஏபியை கால்குலேட் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ பிஏவை நான் கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் பி மேட்ரிக்ஸையும் ஏ மேட்ரிக்ஸையும் கால்குலேட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3x3, ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன இருக்குது? 3x2, ஓகேங்களா. ஸோ இப்படி எடுக்கும்போது இது உள்ளார இருக்க ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ஓகேங்களா. அப்போ ஈக்குவலாக இருந்தால் பி கிராஸ் ஏ என்னால் கால்குலேட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அப்போ ஏபி எடுத்தாச்சு. அடுத்தது ஏ ஸ்கொயர் எடுக்கலாம். ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ, ஓகேங்களா. ஏ ஸ்கொயர் அப்படின்றது ஏ இன்ட்டு ஏ. ஏவோட ஆர்டர் என்ன இருக்குது? 3x2. அதே தான் அடுத்தது 3x2 தான். ஏ இன்ட்டு ஏ அப்படின்றப்ப ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 3x2, ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 3x2. ஸோ உள்ளார இருக்கக்கூடியது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக ஈக்குவலாக இல்லை. அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்றத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் எடுங்க. பி ஸ்கொயர்ன்றப்ப பி கிராஸ் பி. ஸோ பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3x3, அகைன் 3x3. ஸோ இப்போ உள்ளார இருக்கக்கூடிய இது ரெண்டும் தான் கன்சிடர் பண்ணணும், ஓகேங்களா. வெளியில் இருக்கிறது ஈக்குவலாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளார இருக்கக்கூடிய ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, பிஏ கண்டுபிடிக்கலாம். ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியாது, பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது? பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம், பிஏ கண்டுபிடிக்கலாம், ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ அப்போ செகண்டும் ஃபோர்த்தும் கரெக்டு. ஸோ எங்கே இருக்குது? சி. ஆன்சர் சின்றது தான் கரெக்ட். ஸோ 19 சம்மை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து சி.